சாந்தி. அவ்யக்த சமிகை 24 ஏப்ரல் 2026. பாபா சொல்லி கொடுக்குறாரு, आपका एक एक बोल अलौकिक हो, फरिश्तों के समान हो, हर बोल मधुर हो. உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் அலௌகிகமானதாக இருக்கட்டும், ஃபரிஷ்தாவை போன்று இருக்கட்டும், இனிமையானதாக இருக்கட்டும். इस बात पर अभी अंडरलाइन करो तब प्रत्यक्षता होगी. இந்த விஷயத்தின் மீது நீங்கள் கவனம் வைத்தால் பிரத்யக்ஷதா ஏற்படும். क्योंकि अभी तक वाणी की शक्ति व्यर्थ जा रही है. ஏன்னா பாபா சொல்றாரு, இப்போ வரைக்கும் கூட உங்களுடைய பேச்சு அது ரொம்ப, அந்த பேச்சினுடைய சக்தி ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது வீணான செலவு பண்ணுறீங்க நீங்கள். அதை தேவையில்லாத செலவு, தேவையில்லாத பேச்சு, எவ்வளோ எனர்ஜி போகுது. इसलिए वाणी में जो बाप को प्रत्यक्ष करने का जौहर व शक्ति होनी चाहिए वो कम है. அப்போ அதனால் நம்மளுடைய ஒரு உபயோகமான வேலைக்கு 10 ரூபா செலவு பண்ணணும்னா தேவையில்லாத வேலைக்கு 8 ரூபா செலவாயிடுச்சு. அப்போ நீங்கள் 2 ரூபா வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஸோ பகவானை பிரத்யக்ஷப்படுத்தணும், அவ்வளவு இந்த வார்த்தையில் சக்தி இருக்கணும். அப்படின்னா இங்கே சேமிப்பாகணும். ஸோ அவரோட பிரத்யக்ஷப்படுத்துகிற வேலைக்கான சக்தி இதிலேயே வேஸ்ட்டாக போயிடுச்சு. तो वाचा को व्यर्थ से बचाओ तो बाप को प्रत्यक्ष करने का आवाज बुलंद होगा. எனவே பாபாவுடைய வேண்டுகோள், குழந்தைகளே, பேச்சினுடைய சக்தியை சேமித்து வச்சுக்கோங்க, வீணாகிறத தடுத்துக்கோங்க, வீணா செலவு பண்ண வேண்டாம். அப்போ உங்களால் பாபாவை பிரத்யக்ஷப்படுத்தக்கூடிய வேலை செய்ய முடியும். உடனே அந்த வேலை முரசொலிக்கும்னா நடக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு இது ரொம்ப கவனம் கொடுக்குறாரு. பேச்சினுடைய சக்தியை நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க, அதை வீணாக்காதீர்கள். ஸோ நம்ம இது நாள் வரைக்கும் இனிமையாக இருக்கணும்னு கேட்டுட்டு வந்தோம், குவாலிட்டி எப்படின்னுட்டு. ஆனால் இன்றைக்கி பாபா நமக்கு குவான்டிட்டியை பற்றியும் சொல்லி கொடுக்குறாரு. அளவாக பேசுங்க, குறைவாக பேசுங்கள், தேவையானதை பேசுங்கள். ஓகேவா? இந்த தாரக மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். அளவாக பேசணும், குறைவாக பேசணும், தேவையானதை மட்டும் பேசணும். எக்ஸ்ட்ரா தேவைக்கு அதிகமான பேச்சு தான் வீணான பேச்சு. நல்லது. ஓம் சாந்தி.